Hi friends, 17th அன்னைக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வேல்யூவேஷன் படி பார்த்தால் ரெண்டில் எது பெட்டர் பிக்காக இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதோட தம்ப்நெயில் இங்கே காட்டுறேன், நீங்கள் ரீசெக் பண்ணி பாருங்கள். அதில் ஆக்சுவலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்ஐசி நான் சொல்லலை, வேல்யூவேஷன் வைஸ் எல்ஐசி தான் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் ப்ரைஸ் அனாலிசிஸ் படி கரெக்டாக எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது நான் சொல்லலை அன்றைக்கி. ஏன்னா அன்றைக்கி கரண்ட் ப்ரைஸாக தான் இருந்தது. ஸோ அப்படியே அண்டர்ஸ்டுட் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, சார் அது ப்ரைஸ் அனாலிசிஸ் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஷார்ட்டாக டக்குன்னு அதை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸோட மந்த்லி சார்ட். அதாவது ஒரு கேண்டில் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் மந்த்தை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேயா? இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் தான் இப்போ மார்க்கெட் இருக்குது. ஒரு மேலே ஒரு ஹையர் ஹை போயிட்டு இப்போ ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு தான் மார்க்கெட் மறுபடியும் வந்திருக்கு. ஓகே, இது மந்த்லியில். இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னா டெய்லியில். ஸோ ஏற்கனவே நம்ம வேல்யூவேஷன்லாம் பார்க்குறோம், ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. ஆனால் இது இந்த 17th அன்னைக்கு நான் இங்கே அந்த வீடியோ போடும்போது இந்த 17th இந்த ப்ரைஸ் வந்து 262 சம்திங் இருந்தது. இப்போ அங்கேருந்து ஒரு 15-17 ரூபா ஏறி இருக்கு, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் அந்த 260-270 ரேஞ்ச் வந்தால், 560-570 ரேஞ்ச் வந்தால் கண்டிப்பாக வாங்கலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக இது ஒரு சேனலில் இருக்குது. டெய்லியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது இப்போ கரெக்டாக. ஸோ இது மறுபடியும் இந்த பார்டர் வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் மேலே போகலாம், இல்லை இது இப்படியே உடச்சி மேலே போகலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 550 ரேஞ்சுக்கு டெஃபினட்டாக நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம். ஏன்னா அந்த 510 அப்படிங்கிறது தான் 530 அப்படிங்கிறது தான் இப்போதைய இயர் லோ. இந்த வருஷத்து லோ 52 வீக் லோ வந்து பார்த்தீங்கன்னா 530. ஸோ அந்த ஒரு 530-550 அந்த ரேஞ்சுக்கு நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இங்கே போயிட்டு மறுபடியும் வரணும். இது உடச்சி மேலே போயாச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் எவ்வளோ சார் போகும் அப்படின்னா மேக்ஸிமம் அதுக்கப்புறம் இதுதான் லோ, இதுக்கு கீழே வரல அப்படின்னால் அப்போ ஃபிப் வச்சு பார்த்தா 1000 rupees வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 60% ரீட்ரேஸ்மெண்ட் கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த லோக்கு கீழே போகலை, இனிமேல் தான் அந்த 530 தான் லோ, இது கீழே போகலை, அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு இதுக்கு மேலே தான் போகுது அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஃபஸ்ட் டார்கெட் வந்து 1020, அந்த 1000 rupees வரைக்கும் போகும். ஒரு 1 or 2 இயர்ஸில் போச்சுனாலே ஆல்மோஸ்ட் நமக்கு கிட்டத்தட்ட டபுள். ஒரு 530க்கு வாங்கினோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 100% டபுள் கிடைக்கிது ஒரு 2 இயர்ஸில். அதனால தான் இது ஒரு நல்ல பிக் அப்படின்னு சொல்கிறேன். வேல்யூவேஷன் படி பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக இருக்குது. அந்த செக்டர்லேயே இது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. ஓகேயா? பாய்.